இந்த வீடியோவை பாருங்களேன், எவ்வளவு அழகியல் நிறைஞ்சு இருக்குல்ல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்னென்னா, இங்கே ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு ஒரு வயதானவர். அவருக்கு பின்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு நாய் உட்காந்துருக்குங்க. அவங்க வளர்க்குற நாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சமத்தா அந்த சைக்கிளில் அந்த எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்களேன். அவங்களுக்கு தெரியுதுல்ல, அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல். எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சைக்கிள் ஓட்டுறவரை கட்டி பிடிச்சிட்டு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி அழகான வாழ்க்கையாக இருக்குல்ல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதை பின்னாடி காரில் வரவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி நம்ம மனசு குளிர்ச்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் உண்மையை சொல்லணும்னா இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறவங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசம் அவ்வளோ அலாதியானது. அதை நம்ம விவரிக்கவே முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க ரேஷன் கார்டில் மட்டும்தான் அவங்களோட பெட் டாக்ஸ் இல்லை பெட் கேட்ஸோட பேர் சேர்க்காமல் இருப்பாங்களே தவிர, ஏன்னா சேர்க்க முடியாது அந்த காரணத்தினால, இல்லைன்னா அதையும் சேர்த்துப்படுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், நிறைய செய்திகளில் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த நாய் வளர்க்குறவங்கள அந்த நாய் செல்லப்பிராணிகள்லாம் ஏதோ ஒரு ஆபத்தான சூழலில் காப்பாற்றிருக்கோம். தன்னோட உயிரை விட்டுட்டு கூட அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செய்திகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற ஜீவன்கள் தான் இந்த வளர்ப்பு பிராணிகள். பாசம் வச்சுட்டாங்கன்னா உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்பொழுது நீ தவறுகள் செய்வது எப்பொழுது இடைவெளி குறைந்தது எப்பொழுது இதழ்களை துவைத்தது எப்பொழுது. யாருப்பா நீங்க இவ்வளோ அழகா பாடுறீங்க, நீங்க பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தானங்க இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது. ஆமாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேருமே பாடுறதை கேட்டிங்கன்னா அப்பா வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இவங்க உண்மையாவே இவங்க தான் பாடுறாங்களா, இல்லைன்னா ஃபோனு டிவியில் போட்டுவிட்டு சும்மா வாய் மட்டும் அசைக்கிறாங்களா, ஒருவேளை லிப்ஸிங் தான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோண வைக்குது. ஏன்னா அவ்வளோ அருமையாக பாடுறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்களே தான் பாடுறாங்கங்க. எப்படின்னா, நம்ம இந்த ஆசை ஆசை இப்பொழுது பாடல் இருக்கு இல்லையா, விக்ரம் சாரும் ஜோதிகா மேமும் அதில் நடிச்சிருப்பாங்க. சுஜாதா மேம் அப்புறம் சங்கர் மகாதேவன் சாரோட குரலில் அவ்வளோ அழகான இனிமையான இதமான பாடல். அந்த பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான பாடலை இவங்க 2 பேரும் அப்படியே பாடியிருக்காங்கங்க. கண்ணை மூடி கேட்டால் உண்மையாகவே அந்த சாங் கேட்குற மாதிரியான ஃபீல் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே நிச்சயமாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதை நம்ம எப்படி கொண்டு வரோம், அதை முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் விஷயம் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை அவங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்காம அதை உலகறிய செய்யணும், அதை வெளில கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக அதை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டு அது நிச்சயமாக ஒரு தரமான கரங்களில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட வாழ்க்கை வேறு லெவலில் போயிடும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவங்களுக்கு உண்மையாகவே பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ எஸ், நீங்கள் சொல்லுங்கள், இவங்க 2 பேரும் எப்படி பாடி இருக்காங்கன்னு.